Hello, this is John here. 8th standard. Today we are going to see about exercise 3.4. What is this? We are going to see here what are the factors என்ன factorization என்ன அப்படிதான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். ஸோ ஃபேக்டரைசேஷன்னா என்ன, ஃபேக்டர்ஸ்னா மொதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அதோட ஆன்சர் ரூட்டாக இருக்கும். வாட் இஸ் அந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஃபேக்டரைஸ் த கொஸ்டினே பாருங்க, ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் பை டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேக்டரைஸ் தான் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. இதுக்கு அடுத்து நம்ம ட்ரீ மெத்தட்னு என்னென்ன படிப்போம் சரிங்களா. அது இந்த இதெல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் இல்லை இன்ஜினியரிங் போகிறீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். இதுதான் வந்து பேசிக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரைஸ்ன்றது. ஸோ அந்த ஃபேக்டரைஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதோட கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் 3.4 ஃபஸ்ட் கொஸ்டின் நான் எழுதிக்கிட்டேன். ஒரு ஆன்சர்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது, நம்ம ஒன்றா சால்வ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் பை டேக்கிங் அவுட் தி காமன் ஃபேக்டர். ஸோ இதில் என்னென்ன காமனாக இருக்கோ அதை டேக்கிங் அவுட் பண்ணிடுங்க, வெளியே அனுப்பிடுங்க. வெளியே அனுப்பிட்டு மீதி இருக்க விஷயம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஃபேக்டரைஸ்னா ஒரு மாதிரி வாட் இஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்டர் மீன்ஸ் தட் இஸ் த ஆன்சர் ஃபார் விச் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன். ஓகேவா. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட் அப்டேஷன் பார்ப்போம். இதை ஒரு சமம் நம்ம ஸ்லோவாக நடத்துவோம். ஸோ 18xy மைனஸ் 12yz. ஸோ இசட்டை வந்து நான் இப்போது வந்து இந்த நடுவில் பார் போடுவேன், ஏன்னா இந்த 2ம் இசட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டேர்ம் சார், இது ஃபஸ்ட்டு டேர்மு, இது செகண்ட் டேர்ம். இது ரெண்டுக்கு நடுவில் அவன் சப்ராக்ஷன் ஒன்று இருக்கும். அப்போ இது ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்துக்குவோம், நம்ம இதை செகண்ட் டேர்மாக எடுத்துக்குவோம் சரிங்களா. ஸோ இதில் எது காமனாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ திருப்பி நான் எழுதிடுறேன், 18xy மைனஸ் 12yz சரிங்களா. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த 18 ஒரு நம்பரு, இங்கே 12ன்றது ஒரு நம்பர். ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 டேபிள் அடங்கும். 6 3s are 18, 6 2s are 12 எழுதிக்கலாம். அப்போ ரெண்டுக்குள்ளேயும் இப்போ 18க்குள்ளே என்ன இருக்குன்னா வாட் இஸ் 6 3s are, இங்கே என்ன இருக்குது 6 2s are. ஸோ அது ஃபஸ்ட்டு மட்டும் தான் இப்படி நடத்துகிறேன். ரெண்டாவது சம்பளம் தான் டேரெக்டாக நம்ம காமன் எடுத்து போயிட்டே இருப்போம் சரிங்களா. இன்னொன்று பாருங்கள், இது எக்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ் இல்லவே இல்லை செகண்ட் டேர்மில். அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே வந்து ஒய் டேர்ம் வந்து இங்கேயும் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது சரிங்களா. அடுத்து இங்கே இசட் இருக்கா, இல்லை, இங்கே இசட் அண்ணா இருக்குது. ஓகேவா. அப்போ ஒய் மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ இதில் பாருங்கள், இந்த நம்பர்ஸில் இங்கே ஒரு 6 காமனாக இருக்குது, இங்கே ஒரு 6 காமனாக இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம வெளியே எடுத்தோம்னா அப்படி 6 வெளியே எடுத்துடலாம். அதாவது காமனாக இருக்க மட்டும் தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ டேக்கிங் அவுட் தி காமன் ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுமே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது காமனாக இருக்க மட்டும் தான் நம்ம வெளியே எடுப்போம். ஸோ 6 வெளியே எடுத்துடலாம். அப்போ 6ல் இந்த 18ல் 6 வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ இருக்கும், அதுக்கு முன்னாடி இன்னொரு காமன் இருக்குது சார். இன்னொரு காமன் என்ன சார் இருக்குது, இந்த ஒய்ன்றது காமனாக இருக்குது. ஸோ அந்த ஒய்யை நம்ம காமனாக வெளியே எடுத்துருவோம் சரிங்களா. ஸோ மிச்சம் இருக்க வேலையை நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த 18xyயில் 6 ஒன்று வெளியே போயிடுச்சு. ஓகேவா. அடுத்து இந்த ஒய்யும் வெளியே போயிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்க என்ன வேல்யூ இருக்குன்னா இந்த 3 இருக்கும், இந்த எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை நான் அதை 3xன்னு எழுதுவேன், 3x. இந்த சப்ராக்ஷனை மைனஸ்னே போட்டுக்கிறேன். ஓகேவா. இந்த 12ல் இந்த 6 வெளியே போயிடுச்சு, காமன் வெளியே எடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த ஒய் வெளியே போயிடுச்சு. ஓகேவா. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கும், இந்த 2வும் இந்த இசட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் 2z தான் நம்மளோட செகண்ட் டேர்மோட ரிமைனிங் பார்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ 6y இன்ட்டு 3x மைனஸ் 2z இதுதான் வந்து உங்களுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி காமன் வேல்யூவை நம்ம வெளியே எடுத்துட்டோம் சரிங்களா. ஸோ இதோட ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 6y இன்ட்டு 3x மைனஸ் 2z இதுதான் ஃபஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் சப்டிஷன் போவோம். செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், இது கொஸ்டின் என்னன்னா 9x⁵ y⁴ ப்ளஸ் 6x⁴ y² மைனஸ் 18x²y. இதில் இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மு, இது செகண்ட் டேர்ம், இது வந்து தேர்ட் டேர்ம். இது மாதிரிலாம் நீங்கள் எழுதணும் தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் சொல்கிறேங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த நம்பர் கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே நம்பர் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 18 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வாட் இஸ் 9 டேபிள் எடுத்திங்கன்னா இது 6 அடங்காது. இப்போ சப்போஸ் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 3 டேபிள் எடுத்துக்கலாம். 3 டேபிள் எடுத்தோம்னா வாட் இஸ் 3 3s are 9, 3 2s are 6, 3 6 are 18 சரிங்களா.
ஸோ அப்போ நம்ம கேன் டேக் த காமன் as 3. ஸோ நம்பரில் எது எல்லா வேல்யூஸும் போகும் பார்த்தீங்கன்னா இப்போ 6 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 6 டேபிளில் 9 அடங்காது. 6 டேபிளில் ஆனால் 6 3 18 போட்டுக்கலாம். அப்போ எல்லாமே நம்ம காமனாக இருக்க மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ 3ஏவே நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், அடுத்தது எக்ஸ் பவர் 5 இருக்குது, எக்ஸ் பவர் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் பவர் 5க்குள்ளே எக்ஸ் பவர் 3யும் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயரும் இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் 5 தான் ரொம்ப அதிகமானது. ஸோ அப்போ இதில் நம்ம லீஸ்டானதை நம்ம எடுப்போம். இல்லைன்னு நான் எப்படி சொல்கிறதுன்னா, எக்ஸ் பவர் 5 அதுக்குள்ள எக்ஸு இன்ட்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸு, இது கண்டிப்பாக எக்ஸ் பவர் 3 இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம காமனாக பார்க்குறோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம காமனாக இருக்குங்களா? அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம திருப்பி எழுதும் போது நம்ம பிரித்து எழுதும் போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம். அடுத்தது பாருங்கள், ஒய் பவர் 3, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வெறும் ஒய் மட்டும் தான் இருக்குது. அப்படின்னா ஒய் பவர் 1 இருக்குன்னு. அப்போ லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை லீஸ்ட் வேல்யூனா அதுதான் நமக்கு மூணுமே காமனாக இருக்கும். ஸோ அப்போ ஒய் தான் நம்மளுக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ, அதை ஒய் ஒன்று எடுத்துக்கணும். சரிங்க சார். இது மீதியில் வேல்யூஸ்லாம் எப்படி சார் எழுதுறது, இந்த ஈக்குவேஷன் எப்படி திருப்பி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 9 பிரிச்சிருக்கோம் சார். 9 எப்படி பிரிச்சிருக்கோம்? 3 3s are 9. அதில் ஒரு 3 வெளியே வந்துருச்சு. சரிங்களா? அப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? இன்னும் மிச்சம் இருக்கிறது அந்த ஒரு 3. அடுத்தது எக்ஸ் பவர் 5ல் எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம். இப்போ மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 3 காமனாக இருக்கும். எக்ஸ் பவர் 2 வெளியே வந்துருச்சுன்னா மீதி எக்ஸ் பவர் 3 இருக்கும்ல. சப்போஸ் இங்கே எக்ஸ் பவர் 2 நம்ம வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மீதி இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்கும். அதுதான் எக்ஸ் பவர் 3. அதே மாதிரி இங்கே ஒய் பாருங்க, ஒய் பவர் 3ல் அப்போ ஒய் பவர் 3னா ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய். ஸோ இதில் வந்து நம்ம ஒய்யை காமனாக எடுத்துட்டோம். அப்போ ஒரு ஒய்யை நம்ம வெளியே எடுத்துட்டோம். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ஒய் ஸ்கொயர். சரிங்களா? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு இங்கே 6ல் எத்தனை இருக்குது? இது 3 2 சார். 3 காமனாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிறது 2 தான் இருக்கும். ஸோ இட் இஸ் 2. எக்ஸ் பவர் 3ல் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒய் ஸ்கொயரில் ஒரு ஒய் வெளியே போயிடுச்சு. அப்போ மிச்சம் ஒரு ஒய் இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்னது? மைனஸ் 18னா 2ஆக பிரிப்போம். அதை நம்ம என்னோட சரி 3 டேபிள் தான் பிரிக்கணும். ஸோ 3 6 are 18. ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது? 3 வெளியே போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது 6. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு. ஒய் பவர் 1ல் ஒய் ஃபுல்லாகவே வெளியே போயிடுச்சு. அப்போ இவ்வளோ தான் ஆன்சர். நம்ம இங்கேயே எழுதிருக்கலாம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம இதை -6ன்னு இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் சப்டிஷனோட ஆன்சர். ஓகேங்களா? இதில் பாருங்க, செக் பண்ணி பார்ப்போமா? 3x² y இன்ட்டு 3x பவர் 3 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy -6. சரிங்களா? இது அல்ஜிப்ராவில் வந்து ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி எழுதுறது வந்து இந்த ஆன்சர் கொண்டு வரக்காண்டி தான் அந்த ஆன்சர் நான் இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நவ் வி கோ ஃபார் த தேர்ட் சப்டிவிஷன். ஓகே. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கொஸ்டின் இஸ் ஹியர் x இன்ட்டு b minus 2c ப்ளஸ் y இன்ட்டு b minus 2c கொடுத்துருக்காங்க. நான் எழுதிக்கோங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் எப்படி இருக்குன்னா, வாட் இஸ் தட் இஸ் x இன்ட்டு b minus 2c ப்ளஸ் y இன்ட்டு b minus 2c. இதை நல்லா பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்ல எது சார் காமனாக இருக்குது? மொத்தமாக அந்த b minus 2c காமனாக தான் இருக்கு. b minus 2c காமனாக தான் இருக்கு. அப்போ எப்படி மாறணும்? இது b minus 2c காமனாக எடுத்துடுவோம். வெளியே எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது என்ன வேல்யூ? இந்த b minus 2c வெளியே போயிடுச்சு, இது வெளியே போயிடுச்சு, இதுலேருந்து இது வெளியே போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது இங்கே வேல்யூ என்ன இருக்குன்னா, அது எக்ஸ்ட்ரா இருக்கும். இங்கே மிச்சம் என்ன வேல்யூன்னா ப்ளஸ் போட்டுக்கிட்டு ஒய் போட்டுக்குவோம். இதுதான் நம்மளோட தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செக் பண்ணி பார்ப்போமா? b minus 2c இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? நவ் வி கோ ஃபார் த ஃபோர்த் சப்டிவிஷன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள், ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் தட் இஸ் ax ப்ளஸ் ay ப்ளஸ் bx ப்ளஸ் by. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி காமனாக வெளியே எடுக்கிறதுன்னு யோசிக்கணும் நீங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இதில் நல்லா பாருங்கள், இது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, இது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, ப்ளஸ்ஸு இது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இது அப்போ ஃபஸ்ட்டு டேர்மு, இதுதான் நம்மளோட செகண்ட் டேர்ம். சரிங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எது காமனாக இருக்குன்னா, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஸோ இதில் ஏ காமனாக எடுத்துக்கிறேன். ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ்ஸு
இங்கே என்ன காமனாக இருக்குன்னா பியும் காமனாக இருக்குது ரெண்டு இதுலேயும் ப்ராக்கெட்டில். ஸோ அப்போ அதை பி காமனாக எடுத்துக்கிறேன், அது எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ மொத்தமாக பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட் டேர்மாகவும் இது செகண்ட் டேர்மாக வச்சுப்போம். இதில் ரெண்டுலேயுமே எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் காமனாக இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வெளியே எடுத்துடலாம். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? இங்கே மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது ஏ தான் இருக்கும் ப்ளஸ்ஸு, இங்கே இருக்க மிச்சம் வந்து பி. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அதான் நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன். ஓகேவா? Now we go for your fifth subdivision question. So fifth subdivision நல்லா பாருங்க. The question is, what is that is 2x square into 4x minus 1 minus 4x plus 1. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இட் இஸ், இதில் நல்லா பாருங்கள், இங்கே 2x ஸ்கொயர் இருக்குது, அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே 4x மைனஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒரு 4x ப்ளஸ் 1 மாதிரி இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேம் கிடையாது. சரிங்களா? இது ரெண்டும் சேம் கிடையாது. ஆனால் நம்ம சேமாக மாற்றணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வாட் இஸ் இட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர், இது அப்படியே வச்சுக்குவோம், 4x மைனஸ் 1. இந்த செகண்ட் டைமாக நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்னு பார்ப்போம். எப்படி மாற்ற போகிறோம்னா, இதில் இருந்து மைனஸை வெளியே எடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இங்கே -1 வெளியே எடுப்போம். சரிங்களா? ஸோ இதில் -1 வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா, சார் இங்கே மைனஸ் இருக்குது சார், அப்போ நீங்கள் -1 வெளியே எடுத்துடுறீங்க. சரிங்களா? அப்போ வெறும் 4x மட்டும் தான் உள்ளே இருக்கும். ஓகே, வெரி குட். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்கே சார், எப்படி சார் மைனஸ் வெளியே எடுப்பீங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, தட் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். அப்போ இந்த ப்ளஸுக்குள்ள 2 மைனஸ் இருக்கு, அதில் ஒரு மைனஸை நான் வெளியே எடுத்துட்டேன், இங்கே வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீதி இருக்கிறது ஒரு மைனஸ் உள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, திருப்பி வேணா சொல்கிறேன். -4x + 1 -4ன்றதை நான் -1 வெளியே எடுத்துட்டேன். அதாவது மொத்தமாக இந்த வேல்யூ, இந்த எல்லா வேல்யூலையும் நான் மைனஸை வெளியே எடுக்க போகிறேன். ஸோ -1 வெளியே எடுத்துடுறேன். சரிங்களா? எடுக்கும் போது என்ன ஆகும்னா, மிச்சம் இருக்கிறது இங்கே -1 எடுக்கும் போது இந்த மைனஸ் வெளியே போயிட்டு இங்கே +4x இருக்கும். ஆனால் இங்கே +1 தான் இருக்குது நம்மளுக்கு. +1க்குள்ள 2 மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ். சரிங்களா? அப்போ இந்த மைனஸில் ஒரு மைனஸை நான் வெளியே எடுத்துடுறேன், ஒரு மைனஸை வெளியே கொண்டு போயிடுறேன். இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு மைனஸ் இருக்கும், அந்த மைனஸே உள்ளே போட்டுருவோம். ஸோ -1. அப்போ இதில் இது ஃபர்ஸ்ட் டேர்மு, இது செகண்ட் டேர்ம். இது ரெண்டுலையும் பாருங்கள், இந்த 4x - 1 4x - 1 காமனாக இருக்கும். ஸோ 4x - 1 காமனாக வெளியே எடுத்துடுறேன். இப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூ என்னன்னா 2x² - 1. சரிங்களா? 2x ஸ்கொயர் இங்கே வந்துடும், -1ன்றது இங்கே வந்துடும். இதுதான் நம்மளோட ஃபுல் சப்டிவிஷனோட ஆன்சராக இருக்கும். ஏன்னா செக் பண்ணி பார்ப்போம். 4x - 1 × 2x² - 1. ஓகேவா? ஃபுல் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, now we go for the sixth subdivision. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் சப்டிவிஷனில் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, சிக்ஸ் சப்டிவிஷன் எழுதிக்கிறேன். ஸோ 3y × x - 2 the whole square, what is that is -2 × 2 - x. நிறைய காம்ப்ளிகேட்டட் சம் மாதிரியே இருக்கும். இது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இதில் நல்லா பாருங்கள், அந்த ப்ராக்கெட்டில் ஒன்றா இருக்குது, x - 2ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் 2 - x இருக்கும். சரிங்களா? இன்னொன்று சொல்லிடுறேன், வாட் இஸ் தட் இஸ், இப்போ இதை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன் வச்சுக்கோங்க, -ஆஃப் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம டேரெக்டாகவே பண்ணிடுவோமா? ஸோ இதில் x - 2ன்னு இருக்குது, இங்கே ஒரு 2 - x மாதிரி இருக்குது. இந்த 2 - x நான் மாற்றணும். சரிங்களா? எப்படி மாற்றுவோம் அப்படி? அப்போ முன்னாடி மாற்றணும்னா கண்டிப்பாக நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். பாசிட்டிவ் வந்தால் நம்ம மாற்றவே முடியாதுன்னா, அப்போ நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, -2 - x மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ மைனஸ் நான் உள்ள மட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது -2 ஆயிரும். -2 -2 -x இஸ் +x மாறிடும். ஸோ அப்போ ஆன்சர் கொஸ்டின் x - 2ன்னு மாறிடும். கரெக்டா? இதை நல்லா பாருங்கள், இங்கேயும் x - 2 தான் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம அந்த நெகட்டிவை மட்டும் 2க்கும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சரே வந்துடும். அதாவது இந்த ஈக்குவேஷனை மாற்றிடலாம். ஆனால் அந்த நெகட்டிவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னா, அப்போ இங்கேயே என்ன வரும், நெகட்டிவ் வெளியே உள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து என்ன ஆகும், அது பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம அதை செய்வோம். அப்படி சரி 3y × x - 2 the whole square அப்படியே எழுதிட்டோம். இந்த நெகட்டிவ் மட்டும் உள்ளே கொண்டு போயிடும். நெகட்டிவ் உள்ளே கொண்டு போயிட்டோம்னா அது ப்ளஸ் ஆகிடும். +2 × ஸோ நெகட்டிவ் நான் மல்டிப்ளை பண்ணி காட்டிக்க உங்களுக்கு. நெகட்டிவ் -2 இஸ் -2. ஓகேவா? அடுத்து -+x இஸ் -x இஸ் +x. அப்போ என்னவா மாறிடுச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை, ஸோ 3y × x - 2 the whole square +2 × what is that is
இந்த எக்ஸை முன்னாடி எழுதிக்குவோம் எக்ஸ் மைனஸ் டூ. இதில் நல்லா பாருங்கள், இதில் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, சாரி எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு எக்ஸ் மைனஸ் டூவை காமன் எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயரில் ரெண்டு எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, அதில் ஒரு எக்ஸ் மைனஸ் டூவை மட்டும் காமன் எடுத்துப்போம். ஸோ அப்போ பெரிய பேக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே 3y இன்டூ இந்த எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் மைனஸ் டூ வெளியே போயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு எக்ஸ் மைனஸ் டூ உள்ளே இருக்கும். ஓகேவா? ப்ளஸ்ஸு இந்த எக்ஸ் மைனஸ் டூ சுத்தமாக வெளியே போயிடுச்சு. ஆனால் ஒரு பவர் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது 2 மட்டும் தான் இருக்குது. இதுதான் வந்து உங்களோட 6th சப்டிவிஷனோட ஆன்சராக இருக்கும். செக் பண்ணி பார்ப்போமா? எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ 3y இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் 2. ஓகேவா? Now we go for your 7th subdivision. So 7th subdivision பாருங்க, என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா 7th subdivision is 6xy minus 4y square plus 12xy minus 2yzx. இப்படிதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்மாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ டேர்மாக பிரிச்சிங்கன்னா எப்படி இது வரும்னா வாட் இஸ் இஸ் இதில் ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பாருங்கள். இங்கே 6 இருக்குது, அடுத்து இங்கே 4 இருக்குது, இங்கே 12 இருக்குது, அடுத்து இங்கே 2 இருக்குது. ஸோ லீஸ்ட் நம்பர் தான் முதல்ல நம்ம பார்க்கணும், 2 தான் இருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக எல்லாமே 2 டேபிள் அடங்கிடும். ஸோ காமன் எடுக்கணும்னா 2 காமன் எடுத்துடலாம். சரிங்களா? 2 3s are 6, 2 2s are 4, 2 6s are 12, 2 1s are 2. ஸோ அப்போ 2 மட்டும் தான் நம்ம காமன் எடுக்க முடியும். சப்போஸ் 6 எடுத்துட்டோம்னா இதில் எடுக்க முடியாது, 6 டேபிளில் 2 அடங்காது. சரிங்களா? எது நமக்கு லீஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம எடுப்போம். அடுத்தது பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ இதிலே காமன் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ நம்ம எக்ஸ் எடுக்க முடியாது காமனாக. சரி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒய் பார்ப்போம். இங்கே ஒரு ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே ஒரு ஒய் சாரி இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. அப்போ ஒய் எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்குது. சப்போஸ் அடுத்த டேர்ம் ஏதாவது டேர்ம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இசட் இருக்குது. இந்த இசட் டேர்ம் எதாவது காமனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்குது. அப்போ அது காமன் எடுக்க முடியாது. ஸோ அப்போ அதை முடிச்சிடுவோம். இதுதான் காமன் எடுக்க முடியும். ஸோ 6ல் 2 வெளியே எடுத்துட்டோம். இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 3 தான் இருக்கும். இதில் எக்ஸ் ஒயில் ஒய் வெளியே வந்துருச்சு. இப்போ மீதி எக்ஸ் தான் இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து இந்த மைனஸாகவே இருக்கட்டும். சரிங்களா? ஸோ மைனஸ் நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தட் இஸ் இங்கே பாருங்க 4yzன்னு இருக்கு, மைனஸ் அப்படியே போட்டேன். 4ல் 2 வெளியே போயிடுச்சு. இப்போ 2 தான் மிச்சம் இருக்கும். 2 2s are 4. ஓகேவா? ஸோ அது 2 வெளியே போயிடுச்சு. அப்போ 2 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். இதில் ஒய் ஸ்கொயரில் ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டோம். அப்போ ஒரு ஒய் தான் மிச்சம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ப்ளஸ்ஸு இந்த 12xyல 12ன்றதுல நம்ம வந்து 2 வெளியே எடுத்துட்டோம். சரிங்களா? 2 6s are 12. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 6 தான் வெளியே இருக்கும். அடுத்து ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டோம். அப்போ வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது மைனஸ் இந்த 2 வந்து மொத்தமாக வெளியே போயிடுச்சு, இந்த ஒய் மொத்தமாக வெளியே போயிடுச்சு, வெறும் இசட் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இதில் பாருங்க, இந்த இதில் 2y நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து லைக் டேர்ம்ஸ் பார்க்கணும். அதாவது எப்படின்னா இந்த 3xம் 6xம் நமக்கு ஒரே டேர்ம்ஸ் தான். அது எக்ஸ் கோஆர்டினேட்டில் ஒரே எக்ஸ் கோஎஃபிஷியண்டாக 2 டேர்மும் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 6 7 8 9. ஸோ இது 9x ஆயிடும். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா ஃபஸ்ட்டு இட் இஸ் 9x, மிச்சக்க வேல்யூலாம் அப்படியே எழுதிடுவோம். வேறு ஒய் வேல்யூ ஒன்றும் இல்லை. ஸோ -2y மைனஸ் ZX தான் உங்களோட வாட் இஸ் தட் இஸ் 7th சப்டிவிஷனோட ஆன்சராக இருக்கும். செக் பண்ணி பார்ப்போமா? 2y இன்டூ 9x மைனஸ் 2y மைனஸ் ZX. சரி, எப்போதும் கரெக்ட் ஆகிடுச்சு. Now we go for your 8th subdivision. ஸோ இந்த 8th சப்டிவிஷனோட கொஸ்டினை பாருங்க. நல்லா 8th சப்டிவிஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் தட் இஸ் a cube minus 3a square plus a minus 3. ஓகேங்களா? ஸோ இது எப்படி சார் அதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபார்முலாலாம் கிடையாது. வாட் இஸ் தட் இஸ் ஸோ இதை சால்வ் பண்ணுற மெத்தடே வித்தியாசமான மெத்தடாக இருக்கும். அதை நம்ம ஃபேக்டரேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட் இஸ் ஃபேக்டரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் மட்டும் அந்த 2 டேர்மில் மட்டும் என்ன காமனாக இருக்குது, அப்புறம் இது ஒரு டேர்ம் எடுத்துக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு 2 டேர்மில் என்ன இருக்குன்னா இது a cube மைனஸ் 3a ஸ்கொயர்ன்னு இருக்கும்.
ஸோ ஏ கியூபுக்குள்ளே தான் ஏ ஸ்கொயர் இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் தான் நம்ம லீஸ்ட் வேல்யூ. அப்போ நம்ம ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாம். இப்போ ஏ கியூப்ல ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது ஒரு ஏ இருக்கும். ஏன்னா ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. அப்போ இல்லை ஏ ஸ்கொயர் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது இந்த ஏ தான் இருக்கும். இந்த ஏ நம்ம இங்கே போட்டோம். மைனஸ் இந்த ஏ ஸ்கொயர் மொத்தமாக வெளியே போயிடுச்சு. ஸோ அது -3. ஸோ இது என்னன்னு பாருங்க, இதில் எப்படி சார் காமன் எடுப்பீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு காமன் டேர்ம் சார். என்ன காமன் டேர்ம்னா 1. இதை ப்ளஸ் 1னே போட்டுக்கலாம். ப்ளஸ் 1 இன்ட்டு ரெண்டுக்குமே வந்து 1 காமனாக இருக்குது. 3 -3 இன்ட்டு 1 ஏ இன்ட்டு 1. இப்போ 1 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ அது ஏ -3 ஆயிடும். இப்படி தான் ஈக்குவேஷனை பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுக்கணும், அப்புறம் 2 டேர்ம் எடுக்கணும். சரிங்களா? இதில் நல்லா பாருங்கள், இந்த ஏ -3யும் ஏ -3 இருக்குது. அப்போ அந்த ஏ -3 மொத்தமாக காமனாக எடுத்துடலாம். இப்போ மிச்ச டேர்ம் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆயிரும். சரிங்களா? இதுதான் உங்களோட ஆன்சர்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்க. ஸோ ஏ -3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இது கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யுவர் 9th சப்டிவிஷன் போகும். ஸோ 9th சப்டிவிஷன் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் தட் இஸ் 3y பவர் 3 மைனஸ் 48y அப்படின்னு முடிச்சுருக்காங்க. ஸோ இது 2 டேர்ம்ல நம்ம என்னென்ன முதல் நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்பர்ஸை மட்டும் நம்ம பார்த்துப்போம். 3 டேபிளில் 48 அடங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே செக் பண்ணி பார்ப்போம். வாட் இஸ் தட் இஸ் 48 3 டைம் டேபிளில் போட்டு பார்ப்போம். ஸோ லீஸ்ட் வேல்யூ தான் போட்டு பார்க்கணும். 3 1s are 3. வாட் இஸ் தட் இஸ் 1 ஹியர், 3 18 3 6 30 16 டைம்ஸ் அடங்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா 3 காமன் வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது ஒய் கியூப் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ இங்கே ஒய் இப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒய் கியூபில் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய். அப்போ மீதி இருக்கிறது இந்த 1 தான் காமனாக இருக்குது. அப்போ இந்த ஒய்யை மட்டும் நம்ம காமனாக எடுத்துக்குவோம். 3y அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ காமனாக எடுத்துட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ 3 வெளியே போயிடுச்சு, 3 வெளியே எடுத்துட்டோம். ஒய் கியூபில் ஒரு ஒய் வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 48 நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். வாட் இஸ் தட் இஸ் 16 3s are 48. ஸோ 3 60. அப்போ ஒரு 3 வெளியே போயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது 16. ஸோ 16 அந்த ஒய்யும் வெளியே போயிடுச்சு. அப்போ இதுதான் நம்மளோட 3y இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 அப்படின்னு இருக்கு. ஓகே, இதோட ஆன்சர் முடிஞ்சிருமா சார்னா இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் சார். ஃபார்முலா என்னன்னா 3y இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோங்க அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா இன்னும் டெரைவ் பண்ணி எழுதலாம். எப்போ தான் நம்ம புக் ஆன்சர் வரும். சரிங்களா? இன்னொன்று டெரைவ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் இந்த 16 நம்ம 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆச்சுன்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்போ இது நம்ம டேரெக்டாக எழுதாமல் ஸோ 3y இன்ட்டு இந்த ஏ ஸ்கொயர்ன்றது, அப்போ இது ஏ டேர்மு, இந்த 4ன்றதை நம்ம பி டேர்மாக எடுத்துக்குவோம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பின்றது என்னது? ஸோ ஏன்றது ஒய் டேர்மு ப்ளஸ்ஸு பி டேர்ம் வந்து 4 இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ வந்து ஒய் மைனஸ்ஸு இந்த பி டேர்ம் வந்து 4. இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வாட் இஸ் தட் இஸ் 9th சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேவா? இதுதான் இங்கே புக் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுதான் ஆன்சர் ஆகும். ஓகே, நவ் வி கோ ஃபார் யர் 10th சப்டிவிஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வாட் இஸ் த 10th சப்டிவிஷன். ஸோ 10th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் நல்லா பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 டேர்ம்ஸ் வந்துருச்சு. 4 டேர்ம் வந்தனால we can say go and say what is that is we can take first 2 terms காமன் எடுப்போமா? இந்த 2 டேர்மு, இது ஒரு டேர்ம், இந்த 2 டேர்ம் எடுத்துப்போம். அப்படி எடுப்போம். இதில் காமனே இல்லையே. ஓகே, பரவாயில்ல, எடுப்போம். ஸோ இதில் விச் இஸ் ஈக்குவல் டு யோசிக்க வேணால் செஞ்சு பார்ப்போம் நான். ஸோ ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஸோ இதில் ஏ இருக்குது, இதில் ஏஏவே இல்லை. அப்போ காமன் எடுக்க முடியாது. அடுத்து பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போ ஒரு பி காமன் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து சி ஸ்கொயர் இருக்குது, இங்கே சி இல்லை. அப்போ அதுக்கு எடுக்க முடியாது. ஸோ பி இன்ட்டு ஸோ இப்போ ஏபி ஸ்கொயரில் ஒரு பியை வெளியே எடுத்துட்டோம். அப்போ வெறும் ஏபி மட்டும் தான் இருக்கும் இங்கே. ஓகேவா? அடுத்தது இங்கே ஒரு பி வெளியே நம்ம எடுத்துட்டோம். அப்போ மைனஸ் சி ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இதில் பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இங்கே
ஏபி மைனஸ் சி ஸ்கொயர்னு இருக்கு, இங்கே ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர்னு இருக்கு. இன்னொரு நெகட்டிவ் வேல்யூ வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, போன தடவை அந்த எத்தனை சம் அது, அந்த ஃபிஃப்த் சப்டிஷன் பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். இப்போ -1 காமன் எடுத்துடும். சரிங்களா? -1 காமன் எடுத்தோம்னா இந்த மைனஸ் ஏபியில் மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா வெறும் ஏபி மட்டும் தான் இருக்கும். அடுத்தது இந்த ப்ளஸில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கு. அதில் இந்த ப்ளஸ்ஸில் இந்த ஒரு மைனஸை நம்ம காமன் எடுத்துட்டோம், வெளியே எடுத்துட்டோம். அதான் இங்கே இருக்கு. அப்போ ஒரு மைனஸு இந்த ரிமைனிங் இங்கே வந்துடும். அது எங்கே வரும்னா மைனஸ் சி ஸ்கொயர்னு போடுது. இப்போ பாருங்க, இந்த ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் காமன் ஆயிடுச்சா? ஸோ அப்போ ஏபி மைனஸ் சி ஸ்கொயரை நம்ம மொத்தமாக காமன் எடுத்துருவோம் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தோம். இப்போ மிச்சக்க வேல்யூ என்ன ஆகுதுன்னா பி மைனஸ் 1 தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? 3 2 7 6 தான், 6 2 7 3 தான். அப்போ நம்ம இந்த புக் ஆன்சர் படி பி மைனஸ் 1 இன்ட்டு ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் த ஃபர்ஸ்ட் சம். ஓகே, now we are going to see the second sum here. 3.4ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம ஒரிஜினல் ஃபேக்டரைஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் வெளியே எடுத்துட்டு இருந்தோம். சரிங்களா? ஃபேக்டரைஸில் நம்ம பண்ண போகிறத வாட் இஸ் கால்ட் அஸ் ட்ரீ மெத்தட்னு சொல்லுவோம். ட்ரீ மெத்தட்னா என்ன அப்படின்னு படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ஒன்றா போவோம். வாட் இஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் சப்டிஷனில் given what is that is x square plus 14x plus 49. இந்த 49ன்றது நம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவோம், இந்த 14ன்றது நம்ம சம்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து ப்ராடக்ட். ஸோ ட்ரீ மெத்தடை ஒரு சம் சொல்லி கொடுக்குறேன், அப்படியே அடுத்த சம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா நான் படிக்கிறேன். சரிங்களா? இப்போ எந்த சம் எப்படி செய்யணும்னா ஃபேக்டரைஸில் 49th நம்பரை, அதாவது இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது 1 தான் இருக்குது, அதாவது ஒன்றுமே இல்லைன்னா அந்த 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்போதுமே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ 1 × 49 வந்து 49 தான். நெக்ஸ்ட் ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டாக பிரிக்கணும். இது ரெண்டாக பிரிச்சுட்டு பிரிச்சதுக்கப்புறம் இது வரப்போகிற ரெண்டு வேல்யூவும் நம்ம ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுறோம்னா, அதை மல்டிப்ளை பண்ணும்போது அது 49 வரணும், ப்ராடக்ட் வந்து 49 வரணும். இதே நம்ம ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் வரணும்னா அது 14 வரணும். சரிங்களா? அதான் கவனிச்சுக்கோங்க. ஃபேக்டரைஸ் இல்லாமல் நம்ம ஹையர் செகண்டரி கிளாஸை பாஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் ஃபேக்டரைஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ 49 நம்ம பிரிக்க போகிறோம். ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதை நம்ம பண்ணும்போது 49 வரணும். எப்போ வரும் சார்? 7 7 சார் 49. ஓகே, 7 7 சார் 49. வெரி குட். அப்போ 7 + 7 வந்து 14. ஆமாம், அப்போ ரெண்டுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² ப்ளஸ் இந்த நடுவில் அந்த சம்மு எங்கே இருக்கோ அதுதான் வந்து நம்ம பிரித்து எழுதுவோம். எப்படி எழுதுவோம்னா 7x + 7x + 49. ஓகேவா? இந்த ரெண்டு 7 இருக்கா, இந்த 7 இந்த 7. ஓகேவா? இந்த ரெண்டு 7 இந்த சம் இடத்துல போய் நம்ம பிரித்து எழுதுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், அடுத்து கடைசி ரெண்டு டேர்ம் எடுத்துக்குவோம். ஸோ இதில் பாருங்க, x² இருக்கு, இங்கே x இருக்கு, x மட்டும் தான் காமனாக இருக்கு. அப்போ ஒரு x காமன் எடுத்துக்கலாம், மீதி இருக்குது. இப்போ x² ஒரு x வெளியே போயிடுச்சுன்னா மீதி வந்து ஒரே ஒரு x தான் இருக்கும், x + 7 ப்ளஸ். இதில் பாருங்க, இங்கே 7 இருக்கு, இங்கே 49 இருக்கு. ஸோ இதில் காமனாக இருக்குது என்னது? 7 தான் காமனாக இருக்குது. 7 7 சார் 49 ரெண்டுமே அடங்கும். அப்போ மீதி இருக்கிறது x ப்ளஸ் 49 வந்து எப்படி பிரிச்சிருக்கோம்? 7 7 சார். ஸோ 7 7 சார் 49னா இப்போ ஒரு 7 வச்சு, அப்போ மீதி 7. நல்லா கவனிச்சுக்கோங்கண்ணா. இப்போ x + 7 இருக்கும், இங்கே x + 7 இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணாலே இங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ரெண்டுக்கும் காமன், கண்டிப்பாக நம்மளுக்கு காமனான வேல்யூ கிடைச்சிருக்கும். அப்படி கிடைக்கலன்னா கண்டிப்பாக ஏதோ தப்பு பண்ணிடுவோம் அடுத்த இடத்துல. சரிங்களா? ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன், வாட் இஸ் தட் இஸ் x + 7 x + 7 இருக்கு. அப்போ நம்ம இதை x + 7 காமன் எடுத்துப்போம். ஒரு x + 7 காமன் எடுத்துவோம். அந்த ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்தோம்னா மீதி இருக்கிறது என்னன்னா, இங்கே ஒரு x இருக்கு, இங்கே ஒரு +7 இருக்கு, அது x + 7. ஸோ x + 7 × x + 7 வந்து என்னதுன்னா, which is equal to x + 7 the whole square எழுதிடலாம். ஓகேவா? அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ஆன்சர்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட். x + 7 the whole square தான். இதான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இன்னும் ரெண்டு சம் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம், அதோட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஃபேக்டரைஸ்னா என்ன? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் இஸ் தட் இஸ் செகண்ட் சப்டிஷன் ஹியர். செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் தட் இஸ் y² - 10y + 25 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 1 தான் இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் இங்கே 1 தான் இருக்குது. 1 × 25 வந்து 25 தான். ஸோ 25 ட்ரீ மெத்தட் படி இதை பிரிக்கணும். அப்போ ரெண்டு நம்பரை நம்ம கொடுக்கணும், அதை ரெண்டையும் நம்ம ஆட் மல்டிப்ளை பண்ணும்போது 25 வரணும்.
ஆட் பண்ணும்போது அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது 25 வரணும், அதாவது ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ பின்னு எழுதுவோம். சம் பண்ணும்போது அது வந்து -10 வரணும். சரிங்களா? அப்போ 25 நம்ம எப்போ மல்டிப்ளை பண்ணணும்? 5 5 சார் 25 வந்துடும். ஓகே, வெரி குட். ஓகே சார், 5 + 5 வந்து -10 எப்படி சார் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டோம்னா சிம்பிளாக பதில் சொல்லணும்னா இரண்டுக்கும் மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் மைனஸ். ஏன்னா -5 × -5 வந்து +25 ஆயிரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆயிரும். 5 5 சார் 25 ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கேயே மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். -5 × -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. 5 5 சார் 25 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதே மாதிரி சம் பார்த்தீங்கன்னா -5 + -5. ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்து மைனஸ் தான். 5 + 5 வந்து 10 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ நம்ம இங்கே போய் என்ன எழுதுவோம்னா which is equal to y² - 5y. சம்முக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். போனதான் நம்ம எக்ஸ் போட்டோம், இந்த சம்முக்கு நம்ம வந்து y போடணும். -5y - 5y + 25. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மில் வந்து காமன் எடுத்துக்குவோம். காமன் எடுத்தோம்னா y தான் காமன். ஸோ y இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் y - 5 தான் ரிமைனிங் டேர்மாக இருக்கும். இங்கே -5 காமன் எடுத்துடுவோம். அதாவது -5 காமன் எடுத்துடுவோம். இன்னொன்று பாருங்க, இங்கே ப்ளஸ் இருக்கு, ப்ளஸுக்குள்ள 2 மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ். அப்போ ஒரு மைனஸ் வெளியே போயிடுச்சு, அதாவது ஒரு -5 வெளியே போயிடுச்சு. ஸோ -5 வெளியே போயிடுச்சு. அப்போ மிச்சக்கிறது வேல்யூ என்னது? இங்கே ஒய் இருக்கும். ஒரு மைனஸ் வெளியே போயிடுச்சு. இந்த 25ல 2 5 இருக்கு, 5 5 சார். ஸோ அந்த ஒரு 5 வெளியே போயிடுச்சு. அப்போ மிச்சக்கிறது என்னது? இந்த -5. ஓகேவா? அப்போ நமக்கு y - 5 y - 5 வந்துச்சா? அப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இதுலேயே தெரிஞ்சிடும் அந்த இடத்துல நம்ம கஷ்டம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ which is equal to y - 5 காமன் எடுப்போம். ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் என்னது? இன்னொரு y - 5. ஸோ y - 5. ஸோ அப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இது y - 5 த ஹோல் ஸ்கொயர் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் செக் பண்ணி பாருங்க. செகண்ட் சொல்யூஷனோட ஆன்சர் வந்து y - 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? Now we go for third subdivision. ஸோ தேர்ட் சொல்யூஷன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் இஸ் வாட் இஸ் தட் இஸ் c² - 4c - 12 இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களால் கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணுங்க. இங்கே 1 தான் இருக்கு. 1 × -12லேருந்து -12 தான். -12 ரெண்டாக பிரிக்கணும், ஆனால் எனக்கு -4 வரணும். ஓகேவா? நல்லா கவனிக்கணும். நீங்கள் -12 ரெண்டாக பிரித்தா ப்ராடக்ட் பண்ணால் -12ன்னு வரணும். அதே வந்து நம்ம அடிஷன் பண்ணோம்னா, சம் பண்ணோம்னா, எப்போதும் நம்ம சம்னு எழுதுவோம். எஸ் வந்து சம் பண்ணோம்னா என்ன வரணும்னா அது வந்து -4ன்னு வரணும். ஓகே, ரெண்டு வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 4 3 சார் போட்டோம்னா -4 வருமா? வராது, 1 ஆயிரும். ஓகே, 6 2 சார் 12 ஆயிரும். ஓகே, 6 2 சார் எடுப்போம். ஸோ 6 2 சார். ஓகே, ஆனால் இங்கே ஏதோ ஒரு டேர்ம் மட்டும் நெகட்டிவாக இருக்க போகுது. அப்போ தான் மேலே நெகட்டிவ் வரும். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா -4 தான் நமக்கு இருக்குது. அப்போ -4னா வாட் இஸ் தட் இஸ் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் பண்ணால் தான் நமக்கு மைனஸ் வரும். சரிங்களா? இப்போ பெரிய நம்பரை நம்ம மைனஸ் போட்டுக்குவோம். சரிங்களா? ஸோ இங்கே நல்லா செக் பண்ணி பாருங்க. -6 × 2 செக் பண்ணி பார்ப்போமா? -6 × 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், 6 2 சார் 12. ஸோ அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது -6 + 2. அப்போ 2 - 6. அப்போ சின்ன நம்பர் மைனஸ் த பிக்கர் நம்பர், ஸ்மால் நம்பர் மைனஸ் பிக்கர் நம்பர் will be a நெகட்டிவ் நம்பர், -4 வருது. இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நெகட்டிவ் சைனை நம்ம இந்த சைடு போட்டுட்டோம்னா 6 - 2 ஆயிருக்கும், அது +4 மாதிரி இருக்கும். இப்போ எங்கே நம்ம மைனஸ் சைனை போடணும்னு கரெக்டாக தெரியணும் நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி எழுதுவாங்க? ஸோ வாட் இஸ் தட் இஸ் c² - 6c + 2c. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கு. சரிங்களா? -12 எழுதும். அடுத்ததுல இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் எடுத்துக்குவோம், அடுத்த 2 டேர்ம் எடுத்துக்குவோம். ஸோ இதில் c தான் காமனாக இருக்குது. ஸோ இதில் வந்து மீதி இருக்குது 6 - c - 6 இருக்குது, ப்ளஸ்ஸு இங்கே 2 காமனாக எடுத்துக்கிறேன். காமன் எடுத்தோம்னா வாட் இஸ் தட் இஸ் c - 6 இருக்கு. இப்போ c - 6 c - 6 காமன். c - 6 மொத்தமாக காமன் எடுத்துடுறேன். அப்படின்னா மீதி வந்து c + 2 தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ c + 2 × c - 6 தான் நம்மளோட தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேவா? Now we go for your fourth subdivision. ஸோ இதில் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா m² + m - 72. சரிங்களா? அப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 தான், பிரச்சனை இல்லை. ஸோ அது கோஎஃபிஷியன்ட் 1 இங்கே வந்து -72 தான் உங்களுக்கு ஆன்சர் வரும்.
ஸோ -72. ஸோ 1 into -72 இஸ் -72. ஸோ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா அது -72 ஆக்கணும். அதே நம்ம சம் பண்ணோம்னா அது வந்து நமக்கு 1 இருக்கணும். ஓகே, இப்போ எப்போல்லாம் நம்ம டேபிள்ஸ் அடங்குதுன்னு பாருங்க. 9 8s அப்படின்னு போட்டு பார்க்கலாம். 9 8s 72. ஸோ 9 8s 72. என்னன்னு பாருங்க, எங்கேயோ நெகட்டிவ் வரப்போகுது. நெகட்டிவ் எங்கே பிளேஸ் பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் நெகட்டிவ் எங்கே வைக்கிறது? சப்போஸ் இங்கே நெகட்டிவ் நான் இங்கே போட்டேன்னா 8 - 9 ஆகும், அது -1 ஆயிரும். அப்போ 9 - 8 தான் நம்ம போட முடியும். அப்போ நெகட்டிவ் நான் இங்கே போடணும். ஸோ அப்போ 9 into -8 வந்து -72. அடுத்து வந்து 9 - 8 வந்து 1. அப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே வேல்யூ போய் நான் என்ன எழுதுவேன்னா m² வாட் இஸ் தட் இஸ் ப்ளஸ் 9m - 8m - 72 அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து எது காமன் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா m காமனாக இருக்குது. ஸோ m வெளியே எடுத்துடுறேன். ஸோ m + 9 தான் ரிமைனிங் டேர்ம். இதில் -8 நான் காமன் எடுத்துடுறேன். அப்போ இங்கே நெகட்டிவ் வெளியே போயிடுச்சு, 8 வெளியே போயிடுச்சு. இங்கேயும் நெகட்டிவ் வெளியே போயிடுச்சு. இங்கே இந்த 72ல் எத்தனை இருக்குது? இது 8 9 7 போட்டுக்கோம். ஸோ அந்த 8 வெளியே போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது என்னென்னா m. இந்த நெகட்டிவ் வெளியே போயிடுச்சு சார். அப்போ m + 9 தான். ஓகேவா? அப்போ m + 9 m + 9. ஸோ மொத்தமாக காமன் எடுத்துடலாம். ஸோ m + 9 தான் காமனு. ஸோ ரிமைனிங் டேர்ம் பாருங்கள் m - 8. ஸோ m - 8 கீழே எழுதிக்கலாம். ஸோ m + 9 into m - 8 தான் உங்களோட ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சராக இருக்கும். கரெக்டாக? Now we go for your first subdivision now. Fifth subdivision பார்த்தீங்கன்னா what is the given here is it is 4x square minus 8x plus 3. எப்பவுமே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் கூட கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, இங்கே 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு, இங்கே m ஸ்கொயருக்கு முன்னாடி 1 தான் இருக்கு. ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த கடைசி சப்டிவிஷன் பாருங்க 4x square minus 8x plus 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கும்போது நமக்கு சின்ன ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இந்த 4ஐயும் அந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிருப்போம். இந்த 1 இருந்தனால அப்படியே அந்த வேல்யூ வந்துருச்சு. ஸோ 4 3s கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணணும். 3ஐ பிரிக்கக்கூடாது. 3ஐ பிரிச்சாலும் ஆன்சர் வராது. ஸோ 4 3s 12. ஸோ இந்த 12 தான் பிரிக்கணும். அது 4 into 3 பண்ணணும். இப்போ 4 3s 12. இதோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கடைசி கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 4 3s 12. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு வேல்யூ நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணால் அது வந்து 12 வரணும். அதே சம் பண்ணோம்னா அது -8 வரணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா வாட் இஸ் இட் இஸ் 6 2s எடுக்கலாம். 6 2s 12. 6 -8 வரணும். சரி 6 2s எடுக்கும். 6 2s. ஸோ 6 2s பிரச்சனை இல்லை. 6 2s. ஆனால் இங்கே -8 இருக்கு சார். அப்போ ரெண்டுமே மைனஸ் எடுத்துக்கோ. -6 -2. இப்போ -6 -2 இஸ் ஈக்குவல் டு +12 மாறிடும். தட் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். இது +12 ஆயிரும். -6 + -2 வந்து என்னன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்து மைனஸ் தான். 6 + 2 வந்து 8 ஆயிரும். அப்போ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டு வேலையை நம்ம வேலையை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எப்படி எழுதுவோம்னா வாட் இஸ் தட் இஸ் 4 வாட் இஸ் தட் இஸ் x² minus 6x minus 2x plus 3. ஓகேவா? இங்கே திருப்பி நம்ம 12 எழுத மாட்டோம். இங்கே 3 என்ன இருக்கோ அதே தான் எழுதுவோம். சரிங்களா? அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி தான் அந்த ரெண்டு டேர்ம் கழிக்கும் தான் அந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் பாருங்க. இதில் 4 இருக்குது, இதில் 6 இருக்குது. ரெண்டுமே 2 டேபிள் அடங்கிடும். சரிங்களா? அப்போ 2 காமன் எடுத்துடலாம். அடுத்தது இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ ஒரு x காமன் எடுத்துக்கலாம். இப்போ மீதி என்ன இருக்கும்? 2 2s 4. அப்போ ஒரு 2 காமனாக இருக்கும், x இருக்கும். ஒரு x² ஒரு x வெளியே போயிடுச்சு. அப்போ ஒரு x இருக்கும். மைனஸ் இந்த 6xல ஒரு 2 வெளியே போயிடுச்சு. 3 2s 6. அப்போ இங்கே ஒரு 3 காமனாக இருக்கும். சாரி ரிமைனிங்காக இருக்கும். இந்த x வெளியே போயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ரெண்டு டேர்மில் 2x - 3 கொண்டு வர மாதிரியே கொண்டு வரணும். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பாசிட்டிவை பிரிச்சுருங்க. நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் அப்படின்னு புரியுங்க. பிரிச்சிட்டிங்கன்னா -1 காமன் எடுத்துடலாம். -1 காமன் எடுத்தீங்கன்னா அப்போ இந்த -1 வந்து வெளியே போயிடுச்சு. இப்போ மைனஸ் வெளியே போயிடுச்சு. அப்போ வெறும் 2x. இந்த ஒரு நெகட்டிவ் வந்து வெளியே போயிடுச்சுன்னா இப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் தான் ரிமைனிங்காக இருக்கும். ஸோ -3 இருக்கும். ஸோ இதனால பாருங்க 2x - 3 2x - 3. ஸோ
ஸோ 2x மைனஸ் 3 நம்ம காமனாக எடுத்துக்குவோம். ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் என்னது 2x மைனஸ் 1 தான் ரிமைனிங் டேர்ம். ஸோ இதுதான் வந்து உங்களோட வாட் இஸ் தட் இஸ் இது சப்டிஷனோட ஆன்சர் 2x minus 3 into 2x minus 1. ஸோ அதுவும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். ஓகே ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் த 2 sums. ஓகே டுடே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.